Exercise 1.2 first sum. State whether the following statements are true or false. Justify your answer. Every irrational number is a real number. அதாவது ஒவ்வொரு irrational நம்பரும் ரியல் நம்பர் இருக்காங்க. ரியல் நம்பர்லாம் என்னது, irrational நம்பர் இருக்கும், ரேஷனல் நம்பர் இருக்கும், நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டிஜர்ஸ் எல்லாமே இருக்கிறது தான் என்னது ரியல் நம்பர். இப்போ என்னது ட்ரூ. த செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் irrational நம்பர் ஆல்சோ. இப்போ irrational நம்பரும் என்ன செய்யும், ரியல் நம்பர்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு, every point on the number line is of the form root of m where m is a rational number. அதாவது ஒவ்வொரு பாயிண்ட் நம்பர் லைனில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து ரூட் எம் ஃபார்மில் தான் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. எம் வந்து நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ரூட் எம்னா என்னது, அது இரேஷனல் நம்பர். நம்பர் லைனில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டும் என்னது ரூட் எம்மாக இருக்காது, அப்படி தான் அதில் எல்லா நம்பர்ஸுமே வரும். இப்போது ஃபால்ஸ். இது ஃபால்ஸ். எ நம்பர் லைன் மே ஹேவ் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் நம்பர் சின்ஸ் நோ நெகட்டிவ் கேன் பி த ரூட் ஆஃப் அ நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் கொடுத்துட்டாங்க, நேச்சுரல் நம்பரில் என்னது நெகட்டிவ் நம்பர் வராது, அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு, எவ்ரி ரியல் நம்பர் இஸ் அன் இரேஷனல் நம்பர். ஒவ்வொரு ரியல் நம்பரும் இரேஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க, அப்படி இல்லை, அப்படி ரியல் நம்பர் தான் என்னது ஹோலாக உள்ளது. அந்த ரியல் நம்பரில் தான் என்னெல்லாம் இருக்கும், இரேஷனல் நம்பர், ரேஷனல் நம்பர் எல்லாமே இருக்கும். இப்போ என்னது ஃபால்ஸ். ஆல் நம்பர்ஸ் ஆர் ரியல் நம்பர்ஸ். எல்லா நம்பர்ஸுமே ரியல் நம்பர்ஸ் தான், ஆனால் ரியல் நம்பர்ஸ் எல்லாமே இரேஷனல் கிடையாது. அதில் நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே வருது, ரேஷனல் நம்பர்ஸ் வருது, அதனால் இது வந்து ஃபால்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 2, 3, 4 இதெல்லாம் வந்து என்னது இரேஷனல் நம்பர் கிடையாது. செகண்ட் கொஸ்டின், ஆர் த ஸ்கொயர் ரூட்ஸ் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இரேஷனல்? இஃப் நாட், கிவன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ நம்பர் தட் இஸ் எ ரேஷனல் நம்பர். பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் நம்பர்ஸ் வந்து இரேஷனலான்னு கேட்டிருக்காங்க. இரேஷனல் இல்லைன்னா எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்னால் அதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் பாருங்கள். நோ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ரூட் ஆஃப் 4 இது பாசிட்டிவ் இன்டிஜர் தான், இது ஸ்கொயர் ரூட் தான். இப்போ ரூட் ஆஃப் 4க்கு நம்ம என்னது வேல்யூ 2 தான் வேல்யூ. ரூட் ஆஃப் 9க்கு 3, ரூட் ஆஃப் 16க்கு 4. இதெல்லாம் என்னது ரேஷனல் நம்பர்ஸ். அப்போ இதெல்லாம் இரேஷனல் கிடையாது. இரேஷனல்னால் என்னது ரூட் 2, ரூட் 3, ரூட் 5 இதெல்லாம் தான் இரேஷனல். ஓகேவா? அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். தேர்ட் கொஸ்டின், லொக்கேட் ரூட் 5 ஆன் த நம்பர் லைன். நம்ம ஆல்ரெடி ரூட் 2, ரூட் 3யும் எக்ஸாம்பிளில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் சேம் தான். பித்தாகரஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். நம்ம இங்கே ஏபிசி ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஏபி வந்து 2 யூனிட்ஸ் எடுத்துருக்கோம், பிசி வந்து 1 யூனிட்டு. நம்ம ஏபி 1 யூனிட்டும் எடுக்கலாம். எடுத்தால் வந்து உங்களுக்கு இப்படி ஷார்ட்டாக வரும், ஹைட்டாக வரும். இது இப்படி வருது. இது இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ஆர்க்கெலாம் கட் பண்ணுறதுக்கு. அதனால் ஏபி வந்து 2 யூனிட்ஸ்னு எடுத்துருக்கோம். ஏசி வந்து ரூட் 5 யூனிட்ஸ். நம்ம இது ரூட் 5 வரதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது 2வும் 1 எடுத்துருக்கோம். ஏன்னா 2 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் வருது பார்த்தீங்களா, 4 + 1 5 வருது. அதுக்காக தான் நம்ம இதை 2, 1ன்னு எடுத்துருக்கோம். நீங்கள் வந்து இந்த யூனிட் எடுக்கிறதெல்லாம் வந்து மெமரி பண்ணி வச்சுக்கோங்க, எந்தெந்த ரூட்டுக்கு எந்தெந்த மாதிரி யூனிட்ஸ் போடுறோம் அப்படிங்கிறத. ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி வந்து என்னது 2 யூனிட்ஸ், அதனால் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். பிசி வந்து 1 யூனிட், அதனால் 1 ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் 4 + 1, அப்போ 5. ஏசி ஈக்குவல் டு ரூட் 5. அதாவது இந்த மெஷர்மெண்ட் வந்து ரூட் 5 கிடைக்குது. நம்ம நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். நம்பர் லைன் வரைஞ்சிக்கலாம். 2 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 0, 1, 2, 3, 4. 0ல் ஏ போட்டுக்கோங்க, 2ல் பி போட்டுக்கலாம். இங்கே நமக்கு 2 யூனிட்ஸுங்கிறதுனால நம்ம 2லேருந்து ஆர்க்கு கட் பண்ணணும். 1க்கும் 2க்கும் பிட்வீனில் ஆர்க் எடுத்து கட் பண்ணிக்கணும், 2 சைடும். 2லேருந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் கட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் லென்த்தியாக எடுத்துகிட்டு நம்ம இப்போ 2க்கு வந்து பெர்பெண்டிகுலர் லைன் வரைய போகிறோம். நம்ம கட் பண்ண ஆர்க்கில் வந்து நம்பர் லைனில் 2 ஆர்க் கட் பண்ணோம்ல, அதிலேருந்து நம்ம என்ன செய்யலாம், ஒரு லென்த்தியான ஆர்க்கு கட் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. பியவும் அந்த ஆர்க்கு கட் பண்ணதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து பியில் பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிருக்கோம். இப்போ வந்து 2 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கலாம். பிசி வந்து நமக்கு 1 யூனிட் தானே, அதாவது 2 சென்டிமீட்டர். அதை மெஷர் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஆர்க்கு கட் பண்ணலாம் பியிலேருந்து. அதை சின்னு மார்க் பண்ணிக்கலாம். ஏவும் சியும் ஜாயின் பண்ணணும். இந்த ஏவும் சியும் தான் நமக்கு ரூட் 5 யூனிட்ஸாக இருக்கும். ஏபி வந்து 2 யூனிட்ஸு, பிசி வந்து 1 யூனிட்டு, ஏசி வந்து ரூட் 5 யூனிட்ஸ். இந்த ஏசியை மெஷர் பண்ணிக்கோங்க. சியிலேருந்து நம்பர் லைனுக்கு ஒரு ஆர்க்கு கட் பண்ணிக்கலாம். அந்த பாயிண்ட் தான் ரூட் 5. நம்பர் லைனில் ரூட் 5 கண்டுபிடிச்சாச்சு. Thanks for watching.